ஜனநாயகன் ட்ரைலர் வெளிவந்த ஃபர்ஸ்ட் 10லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ள மில்லியன் வியூஸை வந்து டச் பண்ணி மேலும் மேலும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த ட்ரைலரை பார்த்த ரசிகர்கள் இனி இந்த மாதிரி ஒரு தளபதி படத்தோட ட்ரைலரை வந்து நம்ம பார்க்க மாட்டோங்கிற ஒரு எமோஷனுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த ட்ரைலரை கொண்டாடுவோம்னு சொல்லி பயங்கர செலிப்ரேஷன் வைபோர்டில் இருக்காங்கிறதும் உண்மை. என்னதான் இந்த ட்ரைலரை ஒரு குரூப் கொண்டாடிட்டு இருந்தாலும் இன்னொரு குரூப் போர்வையை போத்திட்டு கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியே பகவந்த் கேசரி மாதிரி இருக்கு, காப்பி அடிக்கிறதுனால ஒரு நியாயம் வேண்டாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதோட சிமிலர் ஷார்ட்ஸ் இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. என்னதான் ரீமேக் படம்னாலும் டைரக்டர் வினோதோட டச்சை வந்து கண்டிப்பாக நம்ம அங்கங்கே பார்க்கலாங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த நேர்கொண்ட பார்வை, அதாவது அஜித் வச்சு எடுத்த படம் பிங்க் படத்தோட ரீமேக் படம் தான். இருந்தாலும் அந்த படத்துல ஒரு சில மாற்றங்கள் அவருக்கு தகுந்த மாதிரி, அஜித்துக்கு தகுந்த மாதிரியும் பண்ணியிருப்பாரு, வினோத் அவர்களுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு சில சேஞ்ச் எல்லாம் பண்ணி தான் அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த படத்துலையும் கண்டிப்பா அவரோட டச் இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரிஜினல் பகவந்த் கேசரியோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரம். ஆனால் இந்த ஜனநாயகன் படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 6 நிமிஷம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ட்ரைலர் யாருக்கு ஸ்ட்ரைட் அட்டாக்னா, திரு விஜய் அவர்களை பற்றி அவதூறு பேசுகிறவங்க, அவரோட வேலையை முடக்கலாம்னு நினைக்கிறவங்க, அவரோட அரசியல் புரிதல் அண்ட் செல்வாக்கை வந்து குறைச்சி மதிப்பிடுறவங்க, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில் இருக்கிற ஆளுங்களையும் ஒரு சில டைலாக்ஸ் மூலமாக ஊதி தள்ளிட்டாருங்கிறது தான் உண்மை. இந்த ட்ரைலரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பீக்கில் ஆரம்பித்து பீக்லேயே முடியும். லைக் கபாலி ட்ரெய்லர் மாதிரி ஆரம்பிக்கிறதும் தெரியாது, முடிகிறதும் தெரியாது. ஸோ ஒரு சில ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது மாதம் ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடியும் போது நார்மலாக முடியும், இல்லை நார்மலாக ஆரம்பித்து மாதம் முடியும். ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்துட்டு பீக்லேயே ஆரம்பிக்குது, பீக்லேயே முடியுது. அதுக்கு முக்கிய காரணம் அனிருத்தோட மியூசிக்கும் அண்ட் இந்த ட்ரெய்லரில் வர ஒரு சில டைலாக்ஸும். ஒவ்வொரு டைலாக்கும் பார்த்தீங்கன்னா சாட்டடியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வினோத் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரு விஜய் அவர்களுக்கு நிகழ்ந்த இடைஞ்சல்களும் முடக்கங்களையும் வச்சு அவருக்கு ஈஸியாக வந்துட்டு டைலாக் வந்து எழுதியிருப்பாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் பத்திரிகையில் வேலை செஞ்ச ஆளுங்கிறதுனால. மறுபடியும் ஆஸ் அ ஆக்டரா விஜய் அவர்கள் அவரை ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த ட்ரெய்லர் மூலமா. யூஸ்வலா ஒரு ஆக்டரோட ட்ரெய்லர் வருது அப்படின்னா அந்தந்த லாங்குவேஜில் நல்ல வியூஸ் போகும், மற்ற லாங்குவேஜ்ல எல்லாம் அந்த அளவுக்கு செல்ஃப் எடுக்காது. ஆனால் இந்த ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன எல்லா லாங்குவேஜ்லையும், ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு சொல்லி எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டிருக்குங்கிறத மறுக்க முடியாது. ஸோ எந்த ஒரு ஆக்டரையும் திரு விஜய் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி பார்க்கறதுங்கிறது முட்டாள்தனத்தோட உச்சம்ங்கிறது தான் உண்மை.